பார்த்தேன். நான் ஒரு பணிவற்ற தன்மையை பார்த்தேன், அவ்வளவுதான். பணியற்ற தன்மையும் அவர்கிட்ட இருக்கு, பணிவற்ற தன்மை இருக்கு. தென்சென்னையில எந்த பணியும் செய்யல, அதனால பணியற்ற தன்மை, ஆட்டிடியூட்ல பணிவற்ற தன்மை. பெண்கள்னா அதிகாரத்தோட இருக்கணும், அது தப்பு கிடையாது. ஆனா வாக்காளர்கள்ட்ட அப்படி எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் பணிவற்ற தன்மை காண்பிக்கிறது, அவ்வளவுதான். அது மாதிரி துணிவற்ற தன்மை அவங்ககிட்ட இருக்கு, பதற்றத்தோடு இருக்கிறார்கள், எதுவும் செய்யல, போருகின்ற இடங்களில் மக்கள் எதிர்ப்பை காண்பிக்கிறார்கள். ஆக பணியற்ற தன்மை, பணிவற்ற தன்மை, துணிவற்ற தன்மை தமிழச்சியிடம் இருக்கிறது. இல்ல, அது நயினா நாகேந்திரன் அவரது பணம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள், விசாரிக்கப்பட வேண்டியது. நான் பாலவாக்கம் அந்த குறுகிய பாலத்தில் மட்டும் 45 நிமிடங்கள் நான் நின்று கொண்டிருந்தேன். வேலைக்கு சென்று விட்டு வரும் பொதுமக்கள், பெண்கள் வாகனங்களை ஓட்டி வருவது எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அடிப்படை கட்டமைப்பு எதையுமே சரி செய்யாமல் இன்று 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது என்று கேட்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்டு 50 ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை எந்த வகையில் முன்னேற்றினீர்கள் என்ற நேரடி கேள்வியை நான் வைக்கிறேன். ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக இருக்கட்டும், தமிழகத்தில் குறிப்பாக தென் சென்னையில் எந்த வளர்ச்சியையும் மேற்கொள்ளவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அண்ணன் ஸ்டாலின் நேற்று புதுவைக்கு சென்று ஏதோ புதுவையை அவர் வளர்ச்சி அடைந்த புதுவையாக மாற்றியதை போல சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் திமுக, காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சி செய்தது. 15 ஆண்டு காலமாக ஒரு முழுமையான பட்ஜெட்டை கூட போட முடியாமல் தான் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். 2000 கோடிக்கு மேல் உதவி பெற்று மத்திய அரசிடம் இருந்து முழு நேர பட்ஜெட்டை நான் துணைநிலை ஆளுநராக இருக்கும் போதுதான் நாங்கள் போடுவதற்கு முயற்சி செய்து வெற்றி பெற்றோம். ஆக இப்படி எவ்வளவோ திட்டங்களை எங்களால் சொல்ல முடியும். ஆனால் பல ஆண்டுகள் எங்கேயும் அங்கேயும் ஆட்சியில் இருந்துவிட்டு தோல்வி அடைந்து விட்டு இங்கே ஏதோ சாதனை படைத்தவர்களை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் முகத்திரை கிழிக்கப்பட வேண்டும். இந்த 2 பாராளுமன்ற திமுக அதிமுக வேட்பாளர்களின் தோல்வியை மக்கள் ஒப்புக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சின்னம் தாமரை. நன்றி, வணக்கம்.